லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் இன்று முதல் திரையரங்குகளில். கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் உள்ள துவாரபாலகர் சிற்பங்களில் பதிக்கப்பட்ட தங்கம் கொள்ளையடிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக சென்னையில் நடிகர் ஜெயராமிடம் சிறப்பு விசாரணை குழு விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் உள்ளார். ரமேஷ்குமார், இந்த விசாரணையில் என்னெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள், விவரங்களை சொல்லுங்க. கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அந்த நடைப்பகுதியில் அமைந்திருக்கும் இரண்டு புறங்களிலும் துவாரபாலகர் சிற்பங்கள் என்பது அமைந்திருக்கிறது. இதனை தங்க மூலம் பூசப்பட்ட அந்த தகவலினால் புரியப்பட்டிருக்கின்றன. ஆனால் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு இந்த துவாரபாலகர் சிற்ப தகடுகளிலிருந்து 4 கிலோவுக்கு அதிகமாக தங்கம் என்பது கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக ஆணையர் தெரிவித்ததை தொடர்ந்து கேரள உயர்நீதிமன்றம் நேரடியாக விசாரணை நடத்த சிறப்பு விசாரணை குழுவை அமைத்திருக்கிறது. இந்த விசாரணை குழு நடத்திய விசாரணையில் நாளுக்கு நாள் பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் என்பது வெளியாகி வருகின்றன. ஏற்கனவே முதல் கட்டமாக இந்த சிறப்பு விசாரணை குழு முன்னாள் தேவசம் போர்டு தலைவர் பத்மகுமார், அதே போன்று வாசு, நிர்வாக அதிகாரி ஸ்ரீகுமார், உன்னிகிருஷ்ணன் போற்றி, தேவசம் போர்டு முன்னாள் உறுப்பினர் விஜயகுமார், அதே போன்று முராரி பாபு உள்ளிட்ட 10க்கு அதிகமானோர் கைது என்பது செய்யப்பட்டிருக்கின்றனர். இதில் கோவில் தந்திரி கண்டகர்கள் ராஜபுரம் இதில் அடங்குவார். அவரும் தற்பொழுது கைது என்பது செய்யப்பட்டிருக்கின்றனர். இது ஒரு புறம் இருந்தாலும் மறுபுறம் அமலாக்கத்துறையும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு 21 இடங்களில் அவர்கள் அதிகடியாக அந்த சோதனை என்பது மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். சிறப்பு விசாரணை குழுவும் ஒருபுறம் சரிதான், அதே போன்று அமலாக்கத்துறையும் தீவிரமாக விசாரணை நடத்தி வரும் நிலையில் தற்பொழுது இந்த தங்கம் கொள்ளை சம்பவத்தில் தொடர்பாக தற்பொழுது நடிகர் ஜெயராமின் வீட்டில், சென்னையில் இருக்கும் அவரது வீட்டில் விசாரணை என்பது சிறப்பு விசாரணை குழு நடத்தி வருகிறது. காரணம், கடந்த 2019ஆம் ஆண்டு இந்த துவாரபாலகர் சிற்ப தகடுகளை சென்னையில் இருக்கும் ஸ்மார்ட் கிரியேஷன்ஸ் என்ற ஒரு நிறுவனத்தில் புனரமைக்க கொண்டு சென்ற நிலையில் அங்கு சென்னையில் ஜெயராமின் வீட்டில் உன்னிகிருஷ்ணன் போற்றி அந்த சிற்பங்களை கொண்டு சென்று அங்கு பூஜை என்பது நடத்தி இருக்கிறனர். இது தொடர்பாக ஜெயராமே ஏற்கனவே விளக்கம் என்பது அளித்திருக்கிறார். ஏனென்றால் கடந்த 40 வருடங்களாக தொடர்ச்சியாக நான் சபரிமலைக்கு சென்று ஐயப்பனை தரிசனம் செய்து வருகிறேன். அதில்தான் உன்னிகிருஷ்ணன் போற்றிக்கும் எனக்கும் தொடர்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து அந்த புனரமைக்க அவர் சென்னை அந்த துவாரபாலகர் தகடை கொண்டு வரும் பொழுது எனது வீட்டில் வைத்து பூஜை என்பது செய்தது உண்மை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் சட்டவிரோதமாக அவருக்கு வீட்டில் கொண்டு செல்லப்படுவதாக தற்பொழுது உயர் நீதிமன்றமும் சிறப்பு விசாரணை குழுவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் திருவிதாங்கூர் தேவசம் போர்டுக்கு சொந்தமான